திருப்பலி முன்னுரை. தூய யோசேப்பு திருவிழாவை கொண்டாடும் நாம் யோசேப்பை போல நீதிமானாகவும் நேர்மையாளராகவும் வாழ அழைக்கப்படுகிறோம். நாம் கொண்டாடும் தூய யோசேப்பு கடவுளின் வழிநடத்துதலுக்கு தம்மை தந்தவர். இயேசுவை பாதுகாப்பதிலும் பராமரிப்பதிலும் கண்ணும் கருத்துமாய் இருந்தவர். தீயவர்களின் சூழ்ச்சி உணர்த்தப்பட்ட போது தன் குடும்பத்தை பாதுகாக்க நாடு விட்டு நாடு செல்லவும் தயங்காதவர். தனது குழந்தையையும் தனது மனைவி மரியாவையும் சொந்த மண்ணையும் உற்றார் உறவையும் விட மிக உயர்வாக கருதியவர், நேசித்தவர். அதற்காக கடினமான பாலைவன பாதைகளையும் கடந்து சென்றவர். போதிய வசதி வாய்ப்புகள் கிடைக்காத போதும் கிடைத்ததை கொண்டு குடும்பத்தை நடத்தியவர். திருக்குடும்பத்தை வழிநடத்திய தூய யோசேப்பு கடவுள் தனக்களித்த தரிசனத்தையோ நம்பிக்கையையோ கைவிடாமல் லட்சிய தெளிவுடன் இறை சித்தம் செய்து வாழ்ந்தவர். குடும்பத்தில் எந்தவித சலசலப்புக்கோ முறுமுறுப்புக்கோ இடமின்றி அமைதியான வாழ்க்கை நடத்தியவர். நாமும் நமது குடும்பத்தை இறை சித்தம் நிறைவேற்றும் நல்ல குடும்பமாக, பலரது வாழ்விலும் கனி கொடுக்கும் மரமாக மாற்றிடும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுளே நமக்கு பாதுகாப்பும் பலனுமாயிருக்கிறார். அவரை முழுமையாய் நம்புகிறவர்களுக்கு அமைதியான வாழ்வை தருகிறார். அவரை நம்பி வாழ்பவர்களுக்கு அரணாகவும் கோட்டையாகவும் அடைக்கல பாறையாகவும் இருக்கிறார் என்று கடவுளை போற்றி புகழ்ந்து பாடும் வரிகளை இன்றைய முதல் வாசகம் வழி கேட்டு தியானிப்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஆபிரகாம் கடவுள் மேல் வைத்த நம்பிக்கையினாலே அவருக்கு ஏற்புடையவர் ஆனார். அந்த நம்பிக்கைக்கு கைமாறாக உலகை உரிமையாக கடவுள் ஆபிரகாமுக்கு தந்தார். எண்ணற்ற மக்களுக்கு தந்தையாவாய் என்ற வாக்குறுதி கடவுளின் அருள் பொங்கி ஆபிரகாம் வழியாக அகிலத்தை நிறைத்ததை வெளிப்படுத்துகிறது. கடவுள் மீது நாம் கொள்ளும் நம்பிக்கை அவரது இரக்கமாக நம்மை பாதுகாத்து ஏற்ற வேளையில் உயர்த்தும் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம்.